எங்க கம்மிங் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படா டோஸ்ட்டு 10 வண்டி உள்ளே இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு லெவலில் ரவுண்ட் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 ஹப்பு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹப்பு கோயம்புத்தூரில் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக மைத்ரேட்ஸோ லோகோ வச்சுட்டு படா டோஸ்ட்டு 10 வண்டி உள்ளே இருக்கிறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ளை பண்ணதுக்கு. அண்டு நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன ஸ்டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ பேலன்ஸ் 8 இடங்களில் பார்த்தோன்னா ஹப் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நண்பா. ஸோ வாங்க பார்த்துடலாம். நண்பா அவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நண்பா இப்போ என்னென்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்து போகிறீங்க நண்பா. ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நண்பா. நம்ம நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் தாட்டு வருது. ஸோ இப்போ என்னென்னா அவங்க சொல்கிறாங்கன்னே நீங்களே வந்து பயந்து போகிறீங்க. இப்போ என்னென்னா நேற்று கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்து நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்து என்ன நண்பா நம்மளுடைய நிறுவனம் க்ளோஸ் பண்ணுறவங்களா அப்படின்ற மாதிரி பயந்து போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்ல வரீங்கன்னா நீங்கள் யாரும் மற்றவங்க வீடியோவை நெகட்டிவ் வீடியோ வந்து பார்த்துட்டு யாரையுமே உரி பண்ணிக்காதீங்க நண்பா. நம்ம நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தோன்னா நம்ம நிறுவனம் வேறு லெவலில் ஸ்டெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நேற்று கூட நம்மளுடைய எம்டி சார் வந்து அந்த கோர்ட்டுக்கிட்டு போய் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து வேறு லெவலில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. வேறு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து அங்கே வந்து கோர்ட்டில் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்டில் இருந்து மொத்தமே வெரிஃபை பண்ணிட்டு தான் ஸோ வெளியில் வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் நீங்கள் கூட எல்லா நியூஸ்லையும் ஃப்ளாஷ் நியூஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க கூட பார்த்து என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ரோட்டில் போகிறவங்களாம் மைவித்ரி ஐயோ அப்படின்ற அளவுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் ப்ரொமோட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் யாரும் நம்ம நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் உரி பண்ணிக்காதீங்க நண்பா. ஸோ இது மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்மளுடைய மைவித்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்திங் இப்போது 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட படா டோஸ்ட்டு 10 வண்டிங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய மைவித்ரேட்ஸ் லோகோ வச்சுட்டு ப்ராடக்ட் சப்ளை பண்ணதுக்கு தமிழ்நாடு ஆல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட் சப்ளை பண்ணதுக்கோசம் டெலிவரி பண்ணதுக்கு படா டோஸ்ட்டு 10 வண்டியை அனுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி இந்த கேஸ் வந்து ஃபெயில் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோர் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தால் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஸ்டோர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற போல் நம்மளுடைய எம்டி சார் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 700 ஸ்டோர் இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நிறைய வந்து ஸ்டோர் ஓப்பன் ஆக போகுது. ஸோ நம்மளுடைய எம்டி சார் சைட்லேருந்து நிறைய விஷயத்தை அவரோட யூடியூப் சேனல்லே சொல்லியிருந்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே நம்மளுடைய கம்பெனியை பற்றி யாருமே உரி பண்ணிக்காதீங்க. ஸோ நெகட்டிவாக சொல்கிறவங்க கன்ஃபார்ம் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து கம்பெனி வேறு லெவலில் முன்னிலையில் வரும்போது தான் அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட நண்பா சொல்லுங்க பேசுங்க, கன்ஃபார்ம் மூடிட்டு ஓடி போனால் தான் உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்ற போல் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போகிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்களும் போயிட்டு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிவிட்டு யாரும் மல்லாடிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ ஓகே நண்பா தேங்க்ஸ்ன்ற போல் சிம்பிளாக முடிச்சு விட்டு வென்றுங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு அப்போ புரியாது. ஸோ போக போகவும் புரியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி காத்திருப்போம். பட் நம்ம வந்து சொல்லி மல்லாடிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு புரியாது. நம்ம வந்து நிரூபித்து காட்டும். ஸோ நம்மளுடைய எம்டி சார் சொன்ன போல் பார்த்திங்கன்னா விதையெல்லாம் விதைச்சி விட்டாங்க. பட் அதை தண்ணி ஊற்றி மரமாக்குறது நம்மளோட வேலை. ஸோ அதை வந்து நம்ம நடத்தி காட்டுவோம், செஞ்சு காட்டுவோம். ஓகேவா நண்பா. ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு காட்டுவோம். பட் நீங்கள் வந்து யாரெல்லாம் இப்போ ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக 9 ஹப்பு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா. ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து ஒரு ஹப்பு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா 8 இடங்களில் பார்த்திங்கன்னா ஹப்பு ஓப்பன் ஆக போகுது. ஸோ எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை, சேலம், வேலூர்,
திருச்சி, மதுரை, கும்பகோணம், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹப்பு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த மந்த்துக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். நம்மளுடைய எம்டி சார் வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ நம்ம நிறுவனம் வேறு லெவலில் வந்து போக போகுது நண்பா. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மக்களின் நிறுவனம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். நம்ம நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இனிமேல் வந்து சுத்தமாக வந்து யாருமே வந்து பயப்படாதீங்க. ஸோ நெகட்டிவ் வீடியோ பார்த்தா கூட ஸோ அவங்க வந்து அவங்க விருப்பம் போல் என்ன ஒன்றா சொல்லத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஏற்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி ஸோ என்ன வேணால் பேசுவாங்க. அவங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மல்லாடிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ நம்மளுடைய எம்டி சார் சொல்கிற போல தான் நானும் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக விடுங்க நண்பா. ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளுடைய நிறுவனம் ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து டெவலப் ஆகும். ஸோ நம்ம காலம் போக போகும் தெரியுது நண்பா. ஸோ இனிமேல் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். கன்ஃபார்ம் என்னுடைய மைண்ட் வாய்ஸில் வந்து பார்த்தோன்னா இன்னும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒரு 3-2 வருஷத்தில் பார்த்தோன்னா வேறு லெவலில் வந்து போய்டும். கிட்டத்தட்ட அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை அடித்து போகிறது அளவுக்கு வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய மைண்ட் வாய்ஸே வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் யாரும் வந்து பயப்படாதீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் ஸ்டோர் வந்து அப்ளை பண்ண போனால் இந்த வீக்கெண்டில் வந்து கன்ஃபார்ம் வந்து சார் வந்து மீட்டிங் அப்ளை பண்ணி ஸ்டோர் வந்து அப்ளை பண்ணி ஸோ ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்மளுடைய மைவி த்ரெட்ஸ் லோகோ வச்சுட்டு வேறு லெவலில் வந்து படா டோஸ்ட்டு 10 வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகுது. இனிமேல் நம்ம கம்பெனி வேறு லெவலில் போகும் நண்பா. ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்தால் அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். முக்கியமாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நண்பா. ஸோ அடுத்தடுத்து மைவி த்ரெட்ஸை பற்றி அப்டேட் பண்ணதுக்கு உங்களுக்கு குயிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ அப்படியே வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை. ஸ்ரீ நண்பா, பாய்.